ஜீசஸ். ஹalleluya. இந்த காலை வேளையிலும் கூட இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த காலை வேளையில யூடியூப்லயும் சபையிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். In the name of Jesus we are welcoming you in the presence of God. Hallelujah. Let's start our worship with a word of prayer. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் கூட எங்களை கர்த்தர் உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவன், எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன் அப்பா, இந்த நாளில் நடக்கிற இந்த ஆராதனையிலும் கூட ஆண்டவரே வார்த்தையின் வழியாக கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியான தேவன் எங்களுக்குள்ள பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கரம் இந்த இடத்துல ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருப்பதினால் அவரை நாம் துதித்து ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் பிசாசை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். சொல்வோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தினால்
நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தினால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். சொல்லலாமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் பிசாசை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை. சொல்லுங்களேன், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் எனக்கு வெற்றி கொடியை கொடுத்திருக்கிறார்? ஓ ஹல்லேலூயா! அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவரை நாம் பாடும் பொழுது நமக்காக ஒரு வெற்றி கொடியை அவர் ஏந்துகிறார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சொல்லுங்களேன், விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல
அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். சொல்லுங்களேன். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் சொல்வோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி தூதி. சொல்லுவோமா? நான் பாடி பாடி மகிழ்வே, நான் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்களேன். எங்கும் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிற். சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் மூதி ஜெயிப்பேன், எக்காலம் மூதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சொல்லுவோமா? விடுதலை நாயகன் எனக்கு தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பாவங்களை அவர் மன்னித்தார், ஓ என் நோய்களை குணமாக்கினார், புது மனிதனாக என்னை மாற்றினாரே. செங்கடலை செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். விசுவாசமாய் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். ஓ என்ன ஆனந்தம்! சொல்வோமா இன்னும் ஒரு விசை? விடுதலை நாயகன். காலை வேளையில் ஆராதித்த எனக்குள்ளே இருக்கிறார். ஓ என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! சொல்லுவோமா? என்ன அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நமக்கு ஒரு புதிதான ஆனந்தம் நமக்கு உண்டு. என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேடி ஓடி அவர் என்னை ஆற்றி அரவணைத்து கொண்டாரே. ஓ வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ள தாளென்றும் பாடு. வெற்றி கொடுத்தவரை துதித்து பாடுவோமா?
உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவரே வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ள சொல்லுங்களேன். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்வோமா? நன்றியால் துதி பாடு, உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் போன்ற பிரச்சனை நம் மத்தியில இருந்தாலும் அவருடைய நிழல் நமக்கு உண்டு. பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் அதை மேற்கொள்ள நமக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. உற்சாகமாய் சேர்ந்து நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நமக்கு இருக்கிற சூழ்நிலை செங்கடலை போல இருக்கலாம், கோலியாத்தை போல நமக்கு முன்பதாக எதிர்த்து வந்து நிற்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய நாமம் உண்டு, இயேசுவின் நாமம் உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறாரே. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருக்கு நன்றி என்று சொல்லுங்களேன் இந்த காலை வேளையில. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ள. சொல்லுங்களேன், வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் நமக்கு சொன்ன வார்த்தையில வல்லவர். இந்த காலை வேளையில நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தா தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தா தூயரின் பலன் கிடைக்கும்.
நன்றியால் துதிப்பார். Yes Jesus, நன்றி என்று சொல்லி நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்களேன், நல்லவர் நல்லவர் வல்லவர், வல்லவர் நல்லவர். வார்த்தையில் இந்த காலை வேளையில் ஆராதித்து வல்லவர் நல்லவர். ஹோரி கபசேரியன்டே நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாம், அவரை நீங்கள் துதித்து அவரை வல்லவர் நல்லவர், அவர் எனக்கு போதுமானவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற துவங்குகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் நம் தேவன் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் நம் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற முடியும். அடிமைத்தனங்கள், பாவங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வியாகுலங்கள், இது எல்லாவற்றிற்கும் விடுதலை மனிதனிடத்தில் இல்லை, தேவனிடத்துல மாத்திரமே உண்டு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அவருடைய சமூகத்துல மாத்திரம், அவருடைய சமூகத்துல மாத்திரமே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மை இரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் துதித்து பாடும் பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் அது எல்லாமே மாறத் தொடங்கும். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எங்கள் இயேசுவை நான் எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஏன் தெரியுமா? அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினது. அவருடைய ஹல்லேலூயா, அவர் நமக்காக சிந்தின இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை முற்றிலுமாக சுத்திகரித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக்கொள். எங்கள் வாஞ்சையெல்லாம் அதுவே. வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக்கொள்வேன். ஐயா, கூடவே வைத்துக்கொள்வேன். ஐயா, கூடவே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? வருகையில் எடுத்துக்கொள்வேன், வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக்கொள்வீர். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதே. கூடவே வைத்துக்கொள்வீர். ஐயா, கூடவே வைத்துக்கொள்வீர். என்னை கூடவே கூடவே வைத்துக்கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதி. கடைசியா ஒரு விசை ரத்தம் சிந்தி மீட்டவரே. இரக்கம் நீரை உணர்ந்து சொல்லுங்களேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே. இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, அவருடைய நாமத்தை பாடுவதற்கு என் நாவு போதாது? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கும் அவரை புகழ்ந்து பாடுவதற்கும் என்னுடைய நாவு போதாது. காலை வேளையில சொல்லுங்களேன், அப்பா, உம்மை எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது எனக்கு போதாது. எத்தனை நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறீர். எத்தனை ஆண்டவரே நன்றி சொன்னாலும் அது எனக்கு போதாதுப்பா.
அது எனக்கு போதாது. ஏனென்றால் நீர் எனக்கு அவ்வளவாய் நன்றி செலுத்தி இருக்கிறீர். அவ்வளவு நன்றிகளை நான் செலுத்த வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். சொல்லுங்களேன், பலவீனன் பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர், பலத்தால் இடை கட்டி நீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில அப்பா நன்றி, அப்பா நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ഹല്ലേലൂയ. താങ്ക് യു ജീസസ്. കർത്താവിനെ നമുക്ക് എത്ര മഹത്വപ്പെടുത്തിയാലും എത്ര നന്ദി പറഞ്ഞാലും മതി വരത്തില്ല. ഈ പകൽക്കാലം നമ്മുടെ ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിക്കുന്ന കർത്താവാണ്. നമ്മളെ എല്ലാ വഴികളും നമ്മളെ നന്മയാൽ നടക്കുന്ന കർത്താവാണ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ആമേൻ. നമ്മൾ കർത്താവിന് ദൈവഭാഗം വരുമ്പോൾ ഒരു കാര്യം നമ്മൾ എപ്പോഴും ഓർക്കണം, ദൈവ സ്നേഹമാണ് നമ്മളെ ഇവിടെ കൊണ്ടു നിർത്തിയിരിക്കുന്നത്. ആമേൻ. ദൈവത്തിൻ്റെ കരുണയാണ് നമ്മൾ ദിനംതോറും നടത്തുന്ന ദൈവത്തിൻ്റെ കരുണയാണ്. ഹല്ലേലൂയ. കർത്താവ് അനുഗ്രഹത്തിൻ ഹല്ലേലൂയ അധിപതിയാണ്. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ജീവിതത്തിൻ്റെ അകത്ത് വരുന്ന ഓരോ നന്മകളും ആമേൻ. പടരും പറഞ്ഞു, അവൻ പാരുടെ പാഴ്മണലിൽ ഹല്ലേലൂയ ആമേൻ ഞാൻ ദൈവസന്നിധിയിൽ ഞാൻ കാത്ത് ദൈവത്തിൻ്റെ നന്മകൾക്ക് വേണ്ടി ഞാൻ കാത്തിരിക്കും. ഹല്ലേലൂയ. അവൻ ദൈവത്തിൻ്റെ ആമേൻ കൈകളുടെ ശിക്ഷകളെ കണ്ട് പതറുകയില്ല എന്ന് പടരും പറയുന്ന ഒരു പാട്ടുണ്ട്. ഹല്ലേലൂയ. നമുക്ക് ചേർന്ന് പാടുമ്പോൾ അവൻ ഒരു കാര്യം നമ്മളെല്ലാവരും ഓർക്കണം, അവൻ ദൈവത്തെ സ്തുതിക്കാൻ വേണ്ടി ഒരിക്കലും മടി കാണിക്കരുത്. ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താൻ വേണ്ടി ഒരിക്കലും നമുക്ക് അവൻ ഒരു മടി ഉണ്ടാകാൻ പാടില്ല. അവൻ ഹൃദയം തുറന്ന് അവൻ സമയം കൊടുത്ത് അവൻ ഹല്ലേലൂയ അവൻ നമുക്ക് എന്തൊക്കെയുണ്ടോ അതെല്ലാം കൊടുത്ത് എത്ര നന്മകൾ ചെയ്ത് അതെല്ലാം ഓർത്തുകൊണ്ട് നമുക്ക് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. പാരിടമാം പാഴ്മണലിൽ പാർത്തിടും ഞാൻ നിൻ തണലിൽ, പാരിടമാം പാഴ്മണലിൽ
പാർത്തിടും ഞാൻ നിൻ തണലിൽ. മരണദിനം വരുമളവിൽ മറിഞ്ഞിടും ഞാൻ നിൻ മാർവിടത്തിൽ. മരണദിനം വരുമളവിൽ മറിഞ്ഞിടും ഞാൻ നിൻ മാർവിടത്തിൽ. അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ആനന്ദ കൃപാ പെരുന്നതിയേ. ആമേൻ. അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ആനന്ദ കൃപാ പെരുന്നതിയേ. അനുദിനം നിൻ പദം ഗതിയേ അടിയാനു നിൻ കൃപമതിയേ. അനുദിനം നിൻ പദം ഗതിയേ അടിയാനു നിൻ കൃപമതിയേ. തിരുകരങ്ങൾ തരുന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. തിരുകരങ്ങൾ തരുന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ. മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ. അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ആനന്ദ കൃപാ പെരുന്നതിയേ. ആമേൻ. അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ആനന്ദ കൃപാ പെരുന്നതിയേ. അനുദിനം നിൻ പാദം ഗതിയേ അടിയാനു നിൻ കൃപമതിയേ. അനുദിനം നിൻ പാദം ഗതിയേ അടിയാനു നിൻ കൃപമതിയേ. Hallelujah. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. Can we all pray for some time? Hallelujah. From June 1st we are having a fasting prayer in the church. രാവിലെയും വൈകിട്ടും നമുക്ക് ഉപവാസ പ്രാർത്ഥന വരാൻ പോവുകയാണ്. ആമേൻ. അതിൻ്റെ ഒരുക്കത്തിൽ പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കാം ഈ ദിവസങ്ങളിൽ. ആമേൻ. നമ്മുടെ ജീവിതത്തിനകത്ത് ഉണ്ടായിരിക്കുന്ന എല്ലാ വിഷയങ്ങളെയും ശോധന ചെയ്ത് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് ആമേൻ. ആസ് വി ആർ ഹാവിംഗ് ഫാസ്റ്റിംഗ് പ്രേയർ ഫ്രം June 1st ദൈവാത്മാവ് എടുത്തു പറഞ്ഞു അത് ടയർ മീറ്റിംഗ് ആയിരിക്കണം. ആമേൻ. അഭിഷേകം പ്രാപിക്കാത്തവർക്ക് വേണ്ടിയുള്ളൊരു പ്രാർത്ഥനയാണ്. ആമേൻ. അഭിഷേകം പ്രാപിച്ചവർക്ക് വേണ്ടിയും ആമേൻ അവരുടെ ജീവിതത്തിലും ഒരു പുതിയ ശക്തി പ്രാപിക്കാൻ വേണ്ടി ദൈവാത്മാവ് വെച്ചിരിക്കുന്ന പ്രാർത്ഥനയാണ്. ആമേൻ. ആമേൻ. ദൈവമേ, ഈ ഫാസ്റ്റിംഗ് പ്രേയറിൻ്റെ അകത്ത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ കർത്താവിനോട് മാറ്റി നിർത്തുന്ന ഓരോ വിഷയങ്ങളും ആമേൻ വാട്ട് എവർ ഇസ് ടേക്കിംഗ് us away from God's love അതെല്ലാം തകർന്ന് മാറുവാൻ വേണ്ടി നമുക്ക് ആഗ്രഹിക്കാം. പ്രിയമുള്ളവരെ, ഒരു ചിന്ത മതി. ആമേൻ. one small thought is sufficient for us to be away from God. ദൈവസ്നേഹത്തിൽ നിന്ന് മാറ്റി നിർത്താൻ കഴിയുന്ന പല വിഷയങ്ങളുണ്ട്. ആമേൻ. ദൈവസ്നേഹം കുറഞ്ഞു പോകുന്നില്ല. God is not stopping His love. നമ്മുടെ അകത്ത് സ്നേഹം കുറഞ്ഞു പോകാൻ സാധ്യതയുണ്ട്. ദൈവത്തിന്റെ അകത്ത് ആമേൻ God is never stopping His love toward us, but we can sometimes go away from God's love. അതുകൊണ്ട് ആമേൻ ദൈവസ്നേഹത്തെ മാറ്റി നിർത്തുന്ന ആമേൻ ദൈവത്തിന്റെ അഭിഷേകത്തെ മാറ്റി നിർത്തുന്ന വിഷയങ്ങളെല്ലാം മാറ്റി വെച്ച് ചിന്തയാണെങ്കിൽ ആ ചിന്ത, ജോലിയാണെങ്കിൽ ആ ജോലി. ആമേൻ. ഇഫ് യുവർ വർക്ക് ഇസ് ഹിൻഡറിംഗ് യു, ആ ജോലി വിടുന്നത് നല്ലത്. ഇഫ് യുവർ വർക്ക് ഇസ് നോട്ട് ഗിവിംഗ് യു സഫിഷ്യന്റ് സ്പേസ് ടു വർഷിപ്പ് ഗോഡ്, യു മസ്റ്റ് ലീവ് യുവർ ഗോഡ് ഓൺ സൺഡേ. ഇഫ് യു ആർ നോട്ട് ഏബിൾ ടു കം ടു ചർച്ച് ടു വർഷിപ്പ് ഗോഡ്, യു മസ്റ്റ് ലീവ് ദ ജോബ്. ഇഫ് യു ആർ നോട്ട് ഏബിൾ ടു പ്രൈസ് ദ ലോർഡ്, യു മസ്റ്റ് ലീവ് ദ ജോബ്. ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിങ്ങൾ മക്കളാണോ തടസ്സം? വാട്ട് ഇസ് ദ മാറ്റർ? ആമേൻ. വാട്ട് ഇസ് ഹിൻഡറിംഗ് യു? ഹല്ലേലൂയ. Amen. Those who are hearing me live, amen, if anything is hindering you also, ഇന്ന് പകൽക്കാലം അതിനെ എല്ലാം മാറ്റി വെച്ച് ഫാസ്റ്റിംഗ് പ്രയർ സ്റ്റാർട്ട് ചെയ്യുമ്പോൾ വളരെ ഒരുക്കത്തോടെ നമുക്ക് അതിനകത്ത് കയറണം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. Everybody in the church,
അല്പസമയം ഒന്ന് കർത്താവേ, അടുത്ത 3 more days 4 more days എൻ്റെ കയ്യിലുണ്ട് അപ്പച്ച. ഈ 4-5 ദിവസം കൊണ്ടൊന്ന് ഒരുക്കം പ്രാപിക്കാൻ പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കാൻ പ്രിയമുള്ളവർ. ഹല്ലേലൂയ. താങ്ക് യു ജീസസ്. നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്തിരിക്കുന്ന ഓരോ വിഷയങ്ങൾ ദൈവം അറിയുന്നു. He knows every thought from afar. ആമേൻ. ചിന്തകളെ ദൈവം അറിയുന്നു. ലൈവ് കാണുന്ന എല്ലാവരും പറയട്ടെ, നമ്മുടെ ജീവിതത്തിൻ്റെ അകത്ത് വരുന്ന പ്രശ്നങ്ങളുടെ മെയിൻ കാരണം നമ്മുടെ കുറവാ. Whenever we go through the valley of difficulty, there are 2 reasons. Number 1, God may allow for you to increase in faith. Number 2, നമ്മുടെ കുറവുകൾ നിമിത്തം പല പ്രശ്നങ്ങൾ, ചിന്തിക്കാത്ത മേഖലകൾ ഉണ്ടാകും. കാരണം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദൈവവുമായിട്ടുള്ള ബന്ധത്തിൽ നമ്മൾ വളരെ പിന്നോട്ടാണ്. We have to take a step forward in the mercy of God. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. ഇന്ന് പകൽക്കാലം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ hallelujah, I request hallelujah പ്രകാശ് ബ്രദർ come forward. പ്രകാശ് ബ്രദർ മുന്നിൽ കടന്നു വരും. ആമേൻ ആമേൻ. അടുത്ത ഈ വരാമെന്ന ഫാസ്റ്റിംഗ് പ്രയറിന് വേണ്ടി ആമേൻ. പ്ലീസ് പ്രേ ഫോർ ദ ഫാസ്റ്റിംഗ് പ്രയർ. നമ്മുടെ ഫാസ്റ്റിംഗ് പ്രയർ ഒരു അനുഗ്രഹമാകാൻ വേണ്ടി ബ്രദർ പ്രാർത്ഥിക്കുന്നതായിരിക്കും. நல்ல பிதாவே, மனிதர் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படாத அந்த காலை வேளையிலுமாய் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த நாளிலுமாய் தகப்பனே ஸ்தோத்திரங்க தாவே, ஊழியக்கார மூலமாக கேட்டதானே அம்மன் தகப்பனே இந்த பாஸ்டிங் பீரியட் ஸ்தோத்திரம் வருகிறது மாதத்தில் தொடங்குறதா அந்த பாஸ்டிங் பீரியட் தேவன் தாமே ஆசீர்வாதம் கொடுக்கணும் செபிக்கிறேன். உபவாச நாளிலே தகப்பனே அநேக ஜனங்கள் கூடி வந்து உபவாசித்து அதனால் வருகிறதான நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவரே அவர்கள் சாட்சிகளாய் வாழும்படி தேவ ஆவியானவர் தாமே ஒரு விஷயமாக செபிக்கிறேன் சுவாமி. ஒருபோதும் தகப்பனே பிசாசான கெடுக்காதபடிக்கு ஆவியானவரின் நேரத்தை அம்மன் ஒதுக்கி அம்மனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து அம்முடைய இதோ கத்திற்கு புது விளையானது அம்மையின் தகப்பனை கழுகுகளை போல ரெக்கையில் எடுத்து விடுவார்கள் சொன்னீங்களே, அப்படியே அவர்கள் பறக்க முடியும். தேவன் உதவியமாக செபிக்கிறேன் சுவாமி. எல்லா விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் தாமே பிள்ளைகள் சிறந்து விளங்கும்படி தேவ ஆவியான உதவியமாக செபிக்கிறேன் சுவாமி. அது தடையாக எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் முறியடிக்கும். இயேசுவின் நாமத்தில் தேவ ஆவியான தாமே ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பன் தடைகளை மாற்றி போடுங்க. விசேஷமாய் நீர் தாமே தகப்பனே எப்பொழுது உண்மை முன்பாக வைத்து அம்மை தகப்பன் நடைபெற அம்மை தகப்பன் நடக்க தேவன் தாமே உதவியமாக செபிக்கிறேன் ஐயா. அது தகப்பன நாளிலே தகப்பனை பிசாசனம் ஒருவரின் தகப்பனை சரித்தின அம்மை சரீர பிரதமை தகப்பனை சோர்வுகளை கொடுக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே அப்பா பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி என் தேவனை கொடுக்கிறேன் செபிக்கிறேன் சுவாமி. அதனால் தகப்பனை ஸ்தோத்திரங்கள் தாமே முதற்கொண்டு அம்மை அந்த உபவாசம் முடிவரையில் தேவரே நம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட நடத்த செபிக்கிறேன் சுவாமி. சபை மூலமாக நீர் கொடுக்கிறதான வார்த்தைகளை அம்மை பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க என் தேவ ஆவியான நீங்க உதவியமாக செபிக்கிறேன் ஐயா. சகலத்தையும் கல்ல கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste, glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture burst on my side. Angels descending bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste, glory divine, heir
of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I in my Savior am happy and blessed, watching and waiting, looking upon, filled with His goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long, praising my Savior all the day long, praising my Savior all the day long. Hallelujah. Thank you, Jesus. Now we'll go into the Word of God. Hallelujah. I request Pastor Jaren to come forward and we will go into today's Word. நாம் யாவரும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். Amen. Very happy to be a part of today morning worship, because every day God is giving us the grace to to come and worship Him, and He is giving us the grace to praise Him early in the morning. I'm very thankful to God for giving us the opportunity every single day to wake up and come to the church and praise Him. In early in the morning. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தேவனுடைய ஆராதனையில நாம் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகவும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெறுவதாகவும் அது அமைகிறது. Christian life, it is not very easy. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ரொம்ப எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. We are called by the Lord with a great purpose. நாம் ஆண்டவரால ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். But suffering and temptations come every now and then. கஷ்டங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுதும் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும். It is always important as God's servant to make the right choice in Christian life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஊழியக்காரராக ஆண்டவருடைய சேவகராக இருக்கிற நாம் சரியான தேர்வை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். I know many people who compromise the Christian life just for the children's sake or their husband's sake or the wife's sake. These compromise the Christian அநேகரை நாம் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தங்களுடைய தெரிவுகளை மாற்றிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். Our wrong choices lead us into wrong temptations. நம்முடைய தவறான தெரிவுகள் நம்மை தவறான பாதைக்கு நேராக அல்லது தவறான சோதனைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. When God is not giving you a permission, you must not go to a place. ஆண்டவர் நமக்கு தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக போகும்படியாக நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. When you look at 2 Peter 2nd chapter, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். We know from verse 6 that how the Lord
how God turned Sodom and Gomorrah as examples. God overthrew it and made it into ashes. சோதோம் குமாரா பட்டணத்தில் ஆண்டவர் எப்படியாய் அதை சாம்பலாய் மாற்றினார் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். And now when we look at the city, the people were ungodly in this place. இந்த இடத்துல ஆண்டவரை அறியாத அல்லது ஆண்டவரை சேவகம் செய்யாத மக்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்த்து In கொண்டிருக்கிறோம். verse 7 we read about a man called Lot. He was a just man. Bible says the Lord delivered just Lot. Vexed with the filthy conversation of the wicked. 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு Okay. இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். Okay. Amen. In the 7th verse it says, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது that God delivered the just Lot. இந்த இடத்துல லோத்துக்காக ஆண்டவர் நீதிமானாகிய லோத்துக்காக கர்த்தர் இறங்கினார். But the Bible says வேதாகமம் சொல்லுகிறது, his heart was vexed because of the toss of the filthy people. அவருடைய இருதயம் மிகவும் கனமாயிற்று, ஏனென்றால் அங்கிருந்த பாவத்திற்குரிய மக்களின் காரணமாக. His heart became vexed. அவருடைய இருதயம் மிகுந்த நலிந்து போனது, துன்பத்தில் வாடத் தொடங்கினது. What is the meaning? What does vexed mean? அந்த இடத்துல அந்த இருதயத்துல வாதிக்கப்பட்ட என்றால் என்ன அர்த்தம்? It means his heart became very irritated. அந்த இருதயம் ரொம்ப அதிகமாக இரிட்டேட் ஆனது என்று நாம் பார்க்கிறோம். It is because of his talk with the people of the world. ஏனென்றால் அங்கிருந்த மக்களுடைய அந்த காரியங்களினால். Imagine him going out in the morning out of his house. அந்த வீட்டை விட்டு அவர் வெளியில போகும் பொழுது, even if he has to go to a shop, the shopkeeper would be an unrighteous man. இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா கூட கடையில அவர் அநீதியாக செயல்பட்டார் என்றால், Lot did not have good neighbors. லோத்துக்கு நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் இல்லை. Because they were unjust people. ஏனென்றால் அவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அநீதியுள்ளவர்களாக They இருந்தார்கள். were all behind the worldly lust. அவர்கள் யாவரும் உலகத்திற்கான பாவங்களில் அவர்கள் இருந்தார்கள். It is all because of one choice Lot made. ஏனென்றால் இது எல்லாம் ஏன் ஏற்பட்டது என்றால் லோத்து தெரிந்து கொண்ட ஒரு தெரிவுதான் காரணம். He looked towards the land and he saw the entire land full of greenery and it was so beautiful. லோத்து தன் கண்களினால் ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த தேசம் நல்ல பச்சை நிறமாக செழிப்பான தேசமாக இருந்தது. Everything was there. The land was so beautiful. எல்லாம் அங்கு இருந்தது, அந்த நிலம் ரொம்ப அழகாக இருந்தது. With the flesh he chose that place. அவர் அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் தன்னுடைய மாம்சத்துல. And Abraham was a wise person. ஆபிரகாம் ஒரு ஞானமுள்ள ஒரு ஆளாக இருந்தார். We need to receive God's knowledge, wisdom. ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Only people with God's wisdom do not choose with what the eye gives them. எப்பொழுதும் ஆண்டவருடைய ஞானத்துல நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை நாம் தேர்வு செய்வது இல்லை. If we have God's wisdom, நமக்கு ஞானம், ஆண்டவருடைய ஞானம் இருந்தால், you will ask the Lord, your eyes will not go horizontally, it will go vertically. உங்களுடைய கண்கள் உங்களை மேற்கொள்ளாமல் நாம் கர்த்தரிடத்துல கேட்போம். There are two ways your eyes can go. ரெண்டு விதத்துல நம்முடைய கண்கள் செல்லும். Horizontally, which is நேராக, or to vertically upwards. அல்லது மேல் நோக்கி நம்முடைய கண்கள் இரண்டு வழியாக செல்லும். Any person who is in the flesh always thinks horizontally. மாம்சத்தில் இருக்கிற எந்த மனிதனும் தன்னுடைய கண்களை நேராக அல்லது ஹரிசாண்டலாக அவர் பார்ப்பார். Which means they are looking into the world. அப்படி என்றால் அவர் உலகத்தை பார்க்கிறார் என்ற அர்த்தம். We have heard about the pig. When the pig is shot, only then it will look up towards the skies. நம் பன்றிகளை குறித்து பார்க்கிறோம், அதை நாம் சுடும் பொழுது அது வானத்தை நோக்கி பார்க்கும். If you shoot a pig, ஒரு பன்றியை நீங்கள் சுட்டீர்கள் என்றால் it will look up. அது மேல் நோக்கி பார்க்கும். Otherwise, in his lifetime, இல்லை என்றால் அதனுடைய வாழ்க்கை முழுவதும் it will look down and it will walk. அது கீழே குனிந்து தான் அது நடந்து செல்லும். It has no idea what is happening above. அது மேல என்ன நடக்குதுன்னு அதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. It will only eat filthy things. அது கெட்டதை தான் சாப்பிடும். It will only eat things which is not good for the health. தன் உடம்புக்கு சரியில்லாத நலமில்லாத காரியங்களை தான் அது உண்ணும். It is because it does not have a vision. ஏனென்றால் அதற்கு ஒரு
தரிசனம் இல்லை. Abraham had a vision. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. He had the choice of choosing the land of Jordan. அவருக்கு யோர்தான் நதியில் பக்கத்துல இருக்கிற நிலத்தை தெரிந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பு இருந்தது. But he told Lot, you can make the choice. ஆனால் லோத்துக்கு சொன்னார், நீ தெரிவு செய்து கொள். Amen. Lot has known Abraham for many years. லோத்துக்கு ஆபிரகாமை அநேக ஆண்டுகளாக தெரிந்திருந்தும், Amen. He knows that Abraham makes the choices of God. ஆபிரகாம் ஆண்டவருடைய தெரிவை தான் தேர்ந்தெடுப்பார் என்பது லோத்துக்கு நன்றாக தெரியும். Amen. Lot should have thought, amen, if God has blessed Abraham, it is because he makes godly choices. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டவருடைய தெரிவுகளை ஆண்டவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுகிறார் என்று லோத்துக்கு தெரியும். But he did not think at that point. ஆனால் அந்த லோத்து அந்த இடத்துல அப்படி யோசிக்கவில்லை. At that point he saw the beautiful Jordan. அந்த இடத்துல அவர் அந்த அழகான யோர்தான் நதியை பார்த்தார். He saw the land with milk and honey. அந்த இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற அந்த நதியை அந்த நிலத்தை அவர் பார்த்தார். Many years ago when my aunt and uncle used to come from New York, நியூயார்க்ல இருந்து என்னுடைய அத்தையும் மாமாவும் வந்திருந்தார்கள். Amen. They used to tell us about the New York buildings. அவர்கள் அந்த நியூயார்க்ல இருக்கிற பில்டிங்கை குறித்து சொல்லுவார்கள். And we used to think, oh, so beautiful America looks. அமெரிக்கா ரொம்ப அழகாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். But we never felt like going because of the spirit. We know the vision we have in India. ஆனால் எங்களுடைய ஆவியிலேயோ எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய தரிசனம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று. They asked my father, we will give you the visa, come to USA. என்னுடைய அப்பாவிடத்தில் அவர் கேட்பார், நாங்கள் விசா தருகிறோம், நீங்கள் யுஎஸ்ஏக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். My father wanted to take the form and fill the form in 1990s. என்னுடைய தகப்பனார் அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ண வேண்டும் என்று 1990sல இது நடந்தது. But when he was about to do it, ஆனால் அவர் அதை செய்வதற்கு நினைக்கும் பொழுது he heard a voice in his heart. அவருடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்டது. If you go to USA, who will take care of Varanasi? நீங்கள் யுஎஸ்ஏக்கு போனால் வாரணாசியை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது? And he chose not to go to USA. அவர் உடனே அந்த யுஎஸ்ஏக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். See what happens when you make a wrong choice. நீங்கள் தவறான முடிவை எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? You are covered with daily irritation and daily problems because of the unrighteous people around you. உங்களை சுற்றி அநீதியான மக்கள் இருப்பதினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் துன்பத்திற்குள்ளாக உங்கள் இருதயத்தில் நலிவடைந்து போகத்தக்கதான வருத்தத்திற்குள்ளாக நீங்கள் செல்கிறீர்கள். Bible says day to day. Now if you read verse 8, இந்த இடத்துல நாம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது it says, for that righteous man dwelling among them in seeing and hearing vexed his righteous soul from day to day with the unlawful deeds. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். In verse 7 we read he was vexed with filthy talks. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் அதிகமாக வாதிக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய சிந்தனையினால். In verse 8 it says vexed from unrighteous unlawful deeds. அங்க இருந்த அந்த அக்கிரம கிரியைகளினால் அவருடைய இருதயம் வாதிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். If you live with people of unrighteousness, நீங்கள் அநீதியுள்ள மக்களுக்கு முன்பதாக நீங்கள் வாழும் பொழுது then you will have to struggle with unrighteous talks and unrighteous deeds. உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம் வரும், நல்லது செய்வதா அல்லது தீமை செய்வதா. The people with you, they will talk to you unlawfully. உங்களிடத்தில் வந்து பேசுகிறவர்கள் தவறான அல்லது தவறான நீதிக்குரிய காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். Your friends will do unlawful deeds. தவறான அநீதியான காரியங்களை அவர்கள் உங்கள் கண்கள் முன்பதாக செய்வார்கள். How long will you suffer that? எவ்வளவு நாள் நீங்கள் அதை தாங்க முடியும்? How long will you bear it? நீங்கள் எவ்வளவு நாள் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? You cannot. Your heart will become very heavy. உங்களுடைய இருதயம் வாதிக்கப்பட தொடங்கும். Now verse 9 says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, the Lord he is a faithful God. The Lord knoweth how to deliver the godly out of temptations. ஆனால் கர்த்தருக்கோ இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். And he reserves the unjust until the day of judgment to be punished. அவர் அந்த நாள் வரைக்கும் ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். Who are these people? யார் இந்த மக்கள்? They walk in the way of the flesh. அவர்கள் மாம்சத்துல நடந்த மனிதர்கள். I don't want to go into it. நான் இதுக்குள்ள போக விரும்பவில்லை. But Bible says clearly. ஆனால் வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. The people who walk unrighteously, who talk
unrighteously, God has reserved them for the day of judgment. அநீதியாய் நடக்கிற, அநீதியாய் பேசுகிற, அநீதியாய் காரியங்களை செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். The word is reserved, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. which means there is no cancelling. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதை கேன்சல் செய்ய முடியாது. It is for those people who chose to walk in the way of the flesh. மாம்சத்தில் நடக்கிறவர்களுக்காக அது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. But the righteous Lord, the God delivered him from the land of Sodom and Gomorrah. ஆனால் நீதியுள்ளவனையோ கர்த்தர் சோதோம் மற்றும் குமோரா தேசத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்தார். I mean the righteous Lot, God told him, you run now, I'm going to destroy this place. நீதியுள்ள லோத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ ஓடு, நான் உனக்கு தான் தருவேன் என்று சொன்னார். Amen. It is all desire not to talk unrighteously and not to act unrighteous deeds. அவருடைய காரியங்கள் தவறாக செய்கிறதற்கோ அல்லது தவறாக பேசுவதற்கோ இல்லை. Let's all decide. அது எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. Let's all decide, God, I will not act unlawfully. நாம் யாவரும் இதை தெரிந்து கொள்ளலாம், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக சரியாக நான் செய்வேன். I will not talk unlawfully. நான் தவறாக பேச மாட்டேன் என்று. In your family, உங்கள் குடும்பத்தில், in your church, உங்களுடைய சபையில, in your company, உங்களுடைய கம்பெனில, your words should be full of grace. உங்களுடைய வார்த்தை முழுவதும் ஒரு கிருபை நிறைந்த வார்த்தையாக இருக்கட்டும். Only then can the Lord exalt you. அதற்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். He is a righteous God. ஆண்டவர் நீதியுள்ளவர். Can we all pray? நாம் ஜெபிக்கலாம். Hallelujah. Our Heavenly Father, we want to thank you for a wonderful morning. As we come together, Lord, we ask you for this wonderful day. Give us this day our daily bread. Help us to walk with our heart's integrity, Father. Thank you for the ones who have come to the church. Lord, as we all go back to our own places, Lord, some will go to the office space, some will go to the household, some will go to the schools and colleges, Master. Keep us safe. And Lord, we also pray for the ones who are watching us live. God, touch them right now by your power, Father. God, today, give us the daily bread. Lord, this week, we want to praise your holy name. Enable us to walk righteously. We ask you, Lord, for 20 minutes fasting and prayer, Father, Lord. May the fasting prayer be a prayer full of glory of God. We want to pray morning and evening to praise your holy name and to receive from you. Thank you for answering our prayers. In Jesus' name we pray. Amen. Now may the love of the Father, grace of Lord Jesus Christ, and the coming of the Holy Spirit be with us all, now and forever. Amen. Can we say hallelujah, 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 hallelujah. Go home in peace. Today evening, we have prayer in my house at 7:30. I request you all to come for the prayer. May the Lord bless you. Amen.